ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, சூப்பரான நல்ல டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கப் ரவை, அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. கேரட்டு 1, பூண்டு பல், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சும்மா ஒரு கொத்து மட்டும் முருங்கைக்கீரை, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம உப்புமா செய்கிற ரவையை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் இந்த ரவை பருப்பெல்லாம் சேர்த்த போகிறேன். பாருங்கள், ரவை பருப்பு அப்படியே இருக்கட்டும். ரவையை நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு கப்பு ரவை, அது கூட இந்த பருப்பு அளந்து காட்டுறேன் பாருங்கள். அரை கப்பு பருப்பு, ஒரு கப்புக்கு அரை கப்பு பருப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இது கூட நான் காய்கறி சேர்த்திக்கிறேன். அதாவது ஒரு கேரட்டு பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகா, ஒரு பூண்டு பல், ஒரு 5-6 பல், ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து மட்டும் முருங்கைக்கீரை சேர்த்திருக்கேன். முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக முருங்கைக்கீரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணால் நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துருந்தோம், அதுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா 1.5 கப் பருப்போட ஈக்குவல் பண்ணிக்கோங்க. 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து இப்போ வேக வைக்க போகிறோம். வாங்க, முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரை எடுத்து அதில் வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிட்டு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் மறந்துட்டேன், கடைசியாக தான் நான் சேர்த்துனேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு விசில் போட்டுருங்க. விசில் வரட்டும், ஒரு விசில் நான் 2 விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். விசில் நல்லா ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. ஏரெல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு மேஷர் வச்சு நல்லா இது அமுத்தி விட்டுக்கோங்க. நான் வந்து பருப்பு மட்டும் வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி மேஷரை வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா அந்த கேரட் எல்லாம் நல்லா மசிஞ்சிரும். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பொங்கலுக்கு தாளிக்கிற மாதிரி தாங்க ஒரு வாணலி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் தாராளமாக நெய் சேர்த்திக்கலாம். நெய் சூடறினதும் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு, அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு ஒரு 10-15 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுக்கிற ஒரு 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. நல்லா கலர் மாறி வரைக்கும் வறுத்து விட்ட பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கம்மன்னு வாசம் வருது. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த நம்ம ரவா பொங்கல் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரவா பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலந்து விட்டுறலாங்க. எவ்வளோ எம்மியாக, பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே நான் உப்பு சேர்த்துல, அதனால தான் நான் கடைசியை சேர்த்திக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்தி கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து வரட்டும். கடைசியாக கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவி விட்டிங்கன்னா சும்மா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக எம்மியான நல்ல டேஸ்டான ரவா பொங்கல் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய ரவா பொங்கல் ரெடிங்க. இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு இனி சாப்பிட வேண்டியது தாங்க. இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக ஈஸியான ரவா பொங்கல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.